நிச்சயமாக சண்முக சுந்தரம். நம்ம இருப்பது பார்த்தோம்னா மகாபலிபுரம் அருகே உள்ள திருவிடந்தை என்ற ஒரு பகுதியில் இருக்கிறோம். காலை இங்க நம்ம சத்தியம் தொலைக்காட்சி மூலியமாக நேரடியாக ஒளிபரப்பு செய்தோம். முதல் காட்சியாக இங்கு ஒளிபரப்பு செய்திருந்தோம். அப்பொழுதே கூறினோம், இந்த நமக்கு பின்னே இருக்கும் இந்த காவல் சோதனை சாவடியின் அந்த கூடாரமானது இந்த பகுதியில் அறிக்கக்கூடிய அதிகப்படியான நாம் கூறியிருந்தோம். தற்போது அந்த கூடாரமானது முழுவதுமாக அந்த சூறை காற்றினால் பிடுங்கி எரியப்பட்டுள்ளது. அதே போன்று பார்த்தோம்னா இங்கே வைக்கப்பட்டிருக்க, அதாவது இந்த வாகன சோதனைக்காக வைக்கப்பட்டிருக்கும் அந்த பேரிகார்டுகள் பார்த்தோம்னால் சாலை ஓரங்களில் ஒளிப்பதிவாளர் ஹென்றி தற்போது நமக்கு காண்பித்துக் கொண்டிருக்கிறார். குறிப்பாக இந்த பகுதியில் காவல்துறையினர் யாரேனும் இருந்திருந்தால் கண்டிப்பாக அவர்களுக்கு பலத்த காயம் ஏற்பட்டிருக்கும் என்று கூறப்படுகிறது. முக்கியமாக பார்க்கமாக இங்கே வைத்திருந்த கூடாரம் தற்போது இந்த காலை முதலே காற்று சற்று குறைவாக இருந்த நிலையில் தற்போது மாலை நேரத்தில் அதிகப்படியான காற்று அடித்துக் கொண்டிருக்கும் நிலை இந்த கூடாரமானது பிடுங்கி எரியப்பட்டுள்ள காரணத்தால் தற்போது இந்த கூடாரம் சிதிலமடைந்து கீழே விழுந்து உள்ளது. சண்முகசுந்தரம். மோகன், தற்போது நீங்கள் மாமல்லபுரம் அருகே மாமல்லபுரம் பக்கத்தில் இருக்கிறீர்கள். அங்கு கிட்டத்தட்ட புயல் நெருங்கக்கூடிய சூழல் இருக்கிறது. அங்கு அதற்கான அறிகுறிகள் எப்படி இருக்கிறது? காற்றின் வேகம் அதிகம் இருக்கிறதா? மழையின் அளவு எந்த அளவுக்கு இருக்கிறது என்பது குறித்து நேரலையில் நமது செய்தியாளர்கள் பல்வேறிடம் தகவலை கொடுத்து வந்தாலும், நீங்கள் அந்த கிட்டத்தட்ட மையப்பகுதி, புயலின் கரையை கடக்கக்கூடிய மைய பகுதியில் இருக்கிறீர்கள் என்றால் மாமல்லபுரத்திற்கும் காரைக்காலுக்கும் இடையே என்றால் மாமல்லபுரம் ஒரு பக்கத்தில் நீங்கள் நிற்கிறீர்கள். மரக்காணம் அருகே நமது இன்னொரு செய்தியாளர் மனோகரன் இருக்கிறார். எனவே மாமல்லபுரத்திலுடைய சூழல் தற்போது எப்படி இருக்கிறது என்பதை மீண்டும் ஒருமுறை தற்போது இணைந்த நேயர்களுக்காக விவரமாக சொல்ல முடியுமா மோகன்? காலை முதல் ஒரு 40 கிலோமீட்டர் தூர அந்த வேகத்தில் இந்த காற்றானது வீசி வந்த நிலையில் தற்போது நேரம் செல்ல செல்ல அந்த புயலானது, அதாவது அந்த மெஞ்சன் புயலானது கரையை நெருங்க, அதாவது தற்போது பார்த்தோம்னா இந்த மகாபலிபுரத்திலிருந்து 50 கிலோமீட்டர் தூரத்தில் அது மையம் கொண்டுள்ளது. இன்னும் ஒரு சில மணி நேரங்களில் அந்த புயலானது கரையை கடக்க வாய்ப்பு இருப்பதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருக்கும் நிலையில் இந்த புயலின் அந்த காற்றின் கோரத்தாண்டவமானது இந்த பகுதியில் துவங்கியுள்ளது. குறிப்பாக இந்த பகுதியில் நமது ஒளிப்பதிவாளர் ஹென்றி காண்பித்திருப்பார். இந்த மரங்கள் அந்த சாய்ந்து ஆடிக்கொண்டிருக்கிறது. குறிப்பாக கடல் அதிகப்படியான அந்த கருநிறமாக மாறி இந்த பகுதியை ஒரு இருள் சூழ்ந்த இடம் போல காட்சி அளித்துக் கொண்டிருக்கிறது. குறிப்பாக சாலையில் இந்த நேரத்தில் எந்த வாகனங்களும் தற்போது இயக்க இல்லாத இந்த ஒளிச்சோடி காணப்பட ஒரு காட்சியை தற்போது நீங்கள் பார்த்துக் கொண்டிருக்கிறீர்கள். குறிப்பாக அத்தியாவசிய பணிக்கு செல்லும் வாகனங்கள் மட்டும் சென்று கொண்டிருக்கிறது. இன்னும் சில மணி நேரங்களில் இந்த வெஞ்சன் புயலானது கரையை கடக்கக்கூடும் என வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருக்கும் நிலையில் இந்த பகுதியில் காற்றின் அந்த வேகம் மட்டுமே அதிகரித்துக் கொண்டே இருக்கிறது. மழையானது சற்று தற்போது தனிந்து உள்ளது. சிறிது 5 நிமிடங்களில் கனமழை பெய்கிறது. மற்ற நேரங்களில் காற்று மட்டுமே அதிகப்படியாக வீசிக்கொண்டிருக்கிறது. மாமல்லபுரத்தில் தற்போது நீங்கள் அங்கே இருங்கள் என்றால் இன்னும் சற்று நேரத்தில் புயல் இன்னும் நெருங்கக்கூடும். அப்போது அங்குள்ள நேரடி தகவல்களை நம்முடைய நேயர்களுடன் பகிர்ந்து கொள்ளலாம்.